ராஜு, கோர்ட்டு கூட கிளம்பாம அப்படி என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, சிவத்துக்கு கோர்ட் கொடுத்த நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல. தப்பா சொல்லாதீங்க. கோர்ட்ல சிவம் சொன்ன பொய்யான கல்யாண தேதி நெருங்கிட்டு இருக்கு. இனியா நம்ம கூட வர போற நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அரசி, இது நிஜம்னு உனக்கு தோணுதா? ஏன் ஏன் அப்படி நிஜமானு கேக்குறீங்க? இல்ல, அந்த கல்யாண விஷயத்துல சிவம் சீரியஸா இருக்கான்னு எனக்கு தோணுது. இல்ல, வாய்ப்பே இல்லை. ஏதோ இனியாவை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ஒரு டிராமா போட்டான். அதுல இப்ப அவனே வசமா மாட்டிக்கிட்டான். இப்போ கல்யாண டிராமாவை ஆரம்பிச்சிருக்கான். ஒருவேளை கோர்ட்ல அந்த குழலியோட வந்து நின்னுட்டானா? குழலியோட வேணா வந்து நிக்கலாம். ஆனா குழலிய பொண்டாட்டியா கூட்டிட்டு வரணும்ல, அவ அதை செய்ய மாட்டான். அவெல்லாம் அவனுக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அவன் மனசு பூரா அந்த அன்புதான் இருக்கா. அவன் இங்க இப்படி தெரு தெருவா புடவை வித்துட்டு அலையும் போது அந்த குழலிய சிவம் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ராஜு. என் முன்னாள் புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இனியாவோட அப்பாவை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. ராஜு, ஆமா அரசி, இனியாக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், எதை வேணாலும் விட்டு கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு இனியாவுக்காக அவன் குழலியை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஊர்ல இருந்து சிவத்தோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. வீட்லயே சிம்பிளா நிச்சயதார்த்தம் கூட நடந்துருச்சு. டிராமா பண்றவன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானே பண்ணணும். அரசி, வேற ஏதோ நடக்குது. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது நிஜமா? ஆமா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா இனியா நம்ம பக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். நோ, அவங்களோட கல்யாணம் நடக்கவே கூடாது. கண்டிப்பா நடக்கவே கூடாது. வெயிட் 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 நிதானமா யோசிக்கலாம். அந்த குழலியை நினைச்சாதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இனியாவுக்காக மட்டும் அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பான்னு எனக்கு தோணல. அவளுக்கு ஷோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த குழலியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ரூட் கிடைச்சா போதும், எல்லாமே கிளியர் ஆயிடும். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். சிவத்தோட வீட்டுக்கே போயிடலாம். கிளம்புங்க. என்ன நடக்குது நம்ம எங்க உட்காந்துட்டு மண்டையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வாங்க போலாம். கம், லெட்ஸ் கோ. அதுவும் சரிதான். சரி. சிவம், டேய் சிவம். அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா மனசுல என்ன இருக்குன்னு? உன் மனசு எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கமாப்பா. உன் மனசுல அன்பு இருக்கா? அவளுக்காக நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க? அவ சொல்லாம கொள்ளாம போனதுக்கு அப்புறம் மொத்த கடனையை நீதான் அடைச்சிருக்க. ஆனா அவ மனசுல நீ இல்லையேடா. இல்லம்மா, அவ மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன். என்ன நம்புங்க. ஆனா அவதான் இல்ல இல்லன்னு சாதிக்கிறாளே. நிச்சயத்துக்கு குழலி சார்பா வந்து தட்ட மாத்திர அளவுக்கு அவ அழுத்தமா இருக்காளே. நாம என்ன பண்ண முடியும்? உன் விருப்பப்படி நடக்கணும் தான் நாங்க இது வரைக்கும் எதுவும் பேசாம இருந்தோம். இப்ப இனியாவை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இந்த பார், இனிமே காத்து இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. இங்க பாரு சிவம், குழலியும் நல்ல பொண்ணுதான். அவ உன்னையும் இனியாவையும் நல்லா பாத்துப்பா. உன் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. உன்னை அவ மனசார விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவளை நீ ஏமாத்திராத. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா இல்ல இனியாவோட வாழ்க்கையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன வக்கீல, ஒரே எமோஷனலா பேசி டார்ச்சர் பண்றாங்களா? ஏய், ஏன் புள்ள கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை யாரடி இங்க வர சொன்னது? யாரும் சொல்ல வேண்டாம். என் அப்பாக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண வந்து நிப்பேன். வக்கீல, சொல்லி வை இந்த ஓல்ட் பேரண்ட்ஸ் கிட்ட. அடி லட்சுமி, ஆசாரி வந்திருக்காரு. வாங்க வாங்க. நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். போ குழலி. சரி. டேய் நீ வா. வாப்பா. டேய் சிவம், வாடா வா.
உங்க கையாலேயே எடுத்து தாம்பூல தட்டுல வச்சிருங்க. இதை வச்சு பூஜை பண்ணுங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. பேரும் பெருமையுமா தாலி நிலைச்சு நிக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஆசாரி. தாலி கொடிய பார்க்கவே என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நல்லபடியா செஞ்சு கொடுத்திருக்கீங்க. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் தாம்மா. இந்தாங்க. இத பாருங்க. நல்லா இருக்கு. செயின் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சிவம் எப்படிடா இருக்கு? குழலி இந்தம்மா, இத உன் கையாலேயே உள்ள வச்சிடு. சரி. வெறும் தாலியை பார்த்தே சந்தோஷப்பட்டா எப்படி? இல்ல, தாலியை செஞ்சு கொடுக்கற கை ராசியா இருந்தா என்ன பிரயோஜனம்? முக்கியமா அத கட்டுற கையும் ராசியா இருக்கணும்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள நீங்க கூப்பிட மாட்டீங்க, அதான் நாங்களே உள்ள வந்துட்டோம். எவ்வளவு முக்கியமான ஒரு நல்ல காரியம் நடக்குது, இதுக்கே நம்மள வாங்கன்னு சொல்லல, அப்புறம் எப்படி நம்மள வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க? தாலி நல்ல கனமா இருக்கே. எனக்கு கட்டினதை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் பார்த்து பார்த்து செய்ய சொன்னியோ? வணக்கம் பாட்டி, நீங்க தான் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரா? ஓ, அதான் உங்க பேத்தி குழலியா? வீட்டை வாடகைக்கு கொடுக்கறதுக்கே ஒவ்வொருத்தரும் அவ்வளோ யோசிப்பாங்க. நீங்க என்னடானா வாடகைக்கு வந்தவனை நம்பி உங்க பேத்தி வாழ்க்கையை கொடுக்க போறீங்க? அரசி, அதுவும் வந்து முழுசா 2 மாசம் கூட ஆகல. யார் நீ? ஓ இஷ்டத்துக்கு உள்ள வந்து நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, சாரி, நானே யாருன்னு சொல்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா? உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறாருல, அவரு கையால முதல் தாலி எனக்கு தான் கட்டினாரு. ஓ, நீதான் அந்த டைவர்ஸ் வாங்கிட்டு போனவளா? ஆமா, அவ யாரு? இவரதான் பாட்டி இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, என்ன பத்தி எல்லாம் நல்லா ஃபுல் டீடைல் சொல்லி வச்சிருக்க போல. ஏன் பாட்டி, ஒருத்தி ஏதாவது சும்மா டைவர்ஸ் பண்ணிட்டு போவாளா? அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது. இனியா, இங்க வா, அம்மா கிட்ட வாடா. பாத்தீங்களா, இப்படிதான் குழந்தையில ஆரம்பிச்சு இதோ உங்க பேத்தி குழலி வரைக்கும் என்ன ஒரு வெள்ளியாவே சொல்லி வச்சிருக்கான். சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? அதான் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? என்ன இருந்தாலும் குழலிக்கு நான் அக்கா முறை ஆகுதுல்ல, அதனாலதான் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீங்க கூப்பிடாமலே நாங்களே வந்துட்டோம். நான் சொல்றது சரிதானே சிவம்? உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு குழலிக்கு நான் தானே சொல்லி தரணும். அரசி,
ஐயோ, அத்தை, மாமா, உங்களை நான் கவனிக்கவே இல்ல. நல்லா இருக்கீங்கல்ல? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழலி, இவங்க பாச மழை அப்படியே பொழிவாங்க. ரொம்ப நல்லவங்க. சிவம் கேட்கவே வேண்டாம். சிவத்துக்கு மீன் குழம்புனா ரொம்ப உசுறு. கோர்ட்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இருக்க மாட்டாரு. அப்படியே ஒரு வேலை இருந்தாலும் மீன் குழம்புன்னு சொன்னாலே போதும், அப்படியே ஓடி வந்துருவாரு. ஆனா தூங்கும்போது மட்டும் தொந்தரவு பண்ணா பிடிக்காது. என்ன சிவம்? கல்யாணத்துக்கு பிறகு அவ புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவ தெரிஞ்சுக்குவா. இந்தா உன் புருஷன் இருக்கான்ல, அவனை பாக்குற வழிய பாரு. கிளம்பு. இங்க பாருடி, இனிமே இங்க வர்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஐயோ பாட்டி, உங்களுக்கு யாருமே இந்த விஷயம் சொல்லவே இல்லையா? இனியா ஏன் பொண்ணு, அவளை பார்க்க நான் எப்ப வேணாலும் வருவேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இவரை யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இனி அவ பார்க்க நான் வருவேன். இவங்க யாரும் என்ன எதுவுமே சொல்ல முடியாது. அம்மா, பாட்டி பாட்டி, அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. பாட்டி நில்லுமா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க வாங்க இப்படி. கொஞ்சம் இப்படி வாங்கம்மா. ஏமா அப்படி வெளியில வந்துட்டீங்க? என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. அவ என்ன பேச்சு பேசுறா? பாட்டி, அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் தான் கூப்பிடாத இடத்துக்கு தானே விருந்தாளியே வந்திருக்கா. நீ இப்படி வெளியே வந்ததை பார்த்து நம்ம போட்ட திட்ட வேலை செய்துன்னு சந்தோஷப்படுவா பாட்டி. ஆமாமா, சிவத்துக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு அவ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப பாருங்க, கரெக்ட் டைம்க்கு எப்படி வந்து நிக்கிறான்னு பாத்தீங்கல்ல. தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. ஐயோ, இதுல கோவப்பட என்னமா இருக்கு? பயமா தான் இருக்கு. காலத்துக்கும் இவ சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பாட்டி, இப்ப அவருக்கு என்ன? நீ நினைச்ச மாதிரி என்ன நல்லா பாத்துக்குவாரு. இத பாருங்கம்மா, நான் பெருமைக்காக சொல்லல, நிஜமாவே அவன் குழலிய நல்லா பாத்துப்பாமா. இங்க பாருங்க, இவ்ளோ நாளா நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணமாகி 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இருந்தாலும் குழலி அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னப்போ சிவத்தோட குணத்தை நினைச்சுதான் நான் சம்மதிச்சேன். அப்படிலாம் இல்லம்மா, இப்பவும் அவன் அப்படித்தான் இருக்கான். இப்ப கூட அவ பிரச்சனை பண்ணணும் தான் வந்திருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சா அவ தன்னால போயிடுவா. இப்ப போயிடுவா. ஆனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் வரமாட்டான்னு என்னமா நிச்சயம்? பாட்டி, கல்யாணம் ஆயிட்டா குழந்தைய கூட்டிட்டு போக முடியாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் இத நிறுத்தலான்னு பாக்குறா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வரமாட்டா பாட்டி. நீ சும்மா ரெடி. உனக்கு அவங்க 2 பேரையும் பிடிச்சு போச்சு. அந்த பாசம் கண்ணை மறைக்குது. என்னால அப்படி இருக்க முடியாது. அவ என்ன சொன்னான்னு கேட்டல. இங்க என் பொண்ணு இருக்கா, அவளை பார்க்க நான் எப்ப வேணும்னாலும் வருவேன்னு சொல்றா. எப்படியாவது இனி அவ கூட்டிட்டு போக அவ முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அதனால உன் நிம்மதி போயிடும் குழலி. அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு தான் சிவமும் நாங்களும் அமைதியா இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு நின்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? நீங்க துணையா இருப்பீங்க. அவ்வளவு ஏன் காலம் முடியற வரைக்கும் நானும் இங்கதான் இருப்பேன். அவளை நானும் சும்மா விட்டுற மாட்டேன். அதுக்கு அவசியம் இருக்காது. யாரும் எதுவும் பேசாம இருக்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சிவன் நிச்சயம் செய்வாமா. உங்க பேத்தி சந்தோஷமா வாழ போறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இங்க வரும்போது கூட நாங்க நம்பிக்கை இல்லாம தான் வந்தோம். நாங்க வந்து குழலியை பார்த்ததும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிவத்தி இனியாவையும் அவ பாத்துக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப பூரிச்சு போயிட்டோம். இவ எங்க மருமகங்க. இவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அரசி, என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? எதுக்கு நீ இங்க வந்த? இவ்ளோ நேரம் நீ பேசின பேச்சுக்கே உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். சொல்லு, என்ன பண்ணிருப்ப? அடிச்சு துரத்தி இருப்பியா? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நான் இவளை கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு டீசெண்டா வந்து பத்திரிக்கை கொடுத்து உன்னை இன்வைட் பண்ணனா இல்லையா? மரியாதையா நடத்தணுமா இல்லையா? நீ என்னடானா சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நாங்களா வந்து நின்னா இப்படி அடிச்சு விரட்டுறியே,
இதெல்லாம் நியாயமா? எப்படி எப்படி எனக்கு நல்லது நடக்குதுன்னு நீங்க வாழ்த்திட்டு போக வந்தீங்களா? இவ்வளோ நேரம் இவ வாழ்த்தின அழகதான் நான் பார்த்தேன். உண்மையை சொல்லட்டுமா? இந்த கல்யாணம் டிராமாவா இல்ல உண்மையான வேவ் பார்க்கறதுக்காக நீங்க 2 பேரும் வந்திருப்பீங்க. இங்க தாலி எல்லாம் செஞ்சு வந்திருக்கிறத பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிருக்குமே. அத அப்படியே மூடி மறைச்சிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணலான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதானே? பா, பிரில்லியன்ட் ஆர்குமெண்ட். 1000 சொல்லு, ஒரு நடிகனுக்கு தான் நடிப்பை பத்தி தெரியும். ம் எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ குழலிய மனசார கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னால அது முடியுமா? இங்க பாரு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது ஒருத்திய, ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது இன்னொருத்திய. இது எப்படி பார்த்தாலும் ஃப்ராடு கல்யாணம் தானே? ஹலோ, டென்ஷன் ஆகாத. புது மாப்பிள்ள கோவப்படக்கூடாது. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ அன்பை கல்யாணம் பண்ணிக்க தானே ஆசைப்பட்ட. அப்ப உன் மனசுல அன்பு இல்ல. பாத்தியா, உன்னால பதில் சொல்ல முடியல. அப்புறம் ஏன் உனக்கு கோவம் வருது? என் மேல கூட அந்த அளவுக்கு பாசமா இருந்ததில்ல. ஆனா அந்த அன்புனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அக்செப்ட் பண்ணிக்கோ. எதுக்கு நடிக்கிற? ஆமா, அன்பை எனக்கு பிடிக்கும். அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் ஏன்பா அவளை விட்டுட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிற? இப்போ இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கா? இங்க பாரு, நீ வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க. அவராச்சும் பேசதான் செஞ்சாரு, ஆனா உன் செயலே அப்படித்தானே இருக்கு. மனசுல ஒருத்தி வச்சுக்கிட்டு நீ ஏன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிற? அத முதல்ல சொல்லு. அன்பு கூட ஏதாச்சும் சண்டையா? நான் வேணா பேசி சமாதானப்படுத்தணுமா? காதல்ல இதெல்லாம் இருக்கும், அதுக்காக வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்புப்பா. இங்க பாரு, உன்னால இனியாவை பாத்துக்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துரு. ஆனா இத காரணமா வச்சு அன்பு குழலின்னு அப்படியே போய்கிட்டே இருக்காது. ஆமா, இவங்க மட்டும் தானா லிஸ்ட்ல? இல்ல உன் வாழ்க்கையில வேற பொண்ணுங்க இருக்காங்களா? இருக்கா, இன்னொரு பொண்ணும் இருக்கா. அவளுக்காக தான் நான் அன்புவையே விட்டு கொடுத்துட்டேன். அவ வேணான்னு சொன்னா இந்த குழலிய கூட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ ஒருத்தி நினைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிக்கும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கையில இருக்க போற ஒரே ஒரு பொண்ணு அவதான். அவ யார் தெரியுமா? இவதான் என் இனியா, என் பொண்ணு. இவதான் என் வாழ்க்கையில எப்பவுமே இருக்க போற பொண்ணு. அன்பை விட்டுட்டு குழலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு நான் நினைக்கல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மா. புரியுதா? ஒரு நல்ல அம்மா வேணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவதான் என் உசுறு. ஆனா நீ மட்டும் புள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற அம்மாவா இருந்திருந்தா இவள நான் உங்ககிட்ட சந்தோஷமா கொடுத்திருப்பேன். உன்ன மாதிரி என்னால சுயநலமா இருக்க முடியாது. என் ஆசை, என் கனவு, இது எல்லாத்துக்கும் மேல என் இனியாதான். அவளுக்காக நான் எதை வேணாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டேன். கோர்ட்டுக்கு நான் வருவேன் அரசி, குழலியோட வருவேன். இனியாவ என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரமே ஓவியாவையும் என் கூட கூட்டிட்டு வந்துருவேன். நீ இப்படி ஒரு பவர் பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சிவம். சூப்பரா இருந்துச்சு. ஹலோ, முதல்ல இந்த ஒத்த புள்ளைய உன்னால காப்பாத்திக்க முடியுதான்னு பாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ செயல்ல காட்டு. புரியுதா? ராஜு, வாங்க போலாம். பாட்டி, நீ சந்தோஷமா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண. அது போதும். நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. வா.
என்ன பாட்டி பேசி பேசி இவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்களா? பண்ணுவாங்க பண்ணுவாங்க, அந்த வேலையை இவங்க சூப்பராவே பண்ணுவாங்க. உங்க பேத்திக்கு என்ன குறைச்சல்? நல்ல வசதி இருக்கு, பார்க்கவும் நல்ல அழகா இருக்கா, சின்ன வயசு வேற, நல்ல மாப்பிள்ளைய நீங்க ஈஸியா பார்க்கலாமே. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தத நீங்களே வீணாக்கிடாதீங்க பாட்டி. எங்க பாருங்க, ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணு மேல அக்கறையா சொல்றேன், பாத்துக்கோங்க. சரி, நான் வரட்டுமா? வாங்க ராஜு.